அட வெறி பிடிச்ச நாயா. உள்ள போய் சொல்றான். என்னடா அது குரங்கு விளாட்டாது. ஜெய் திரா ஜெய், அவன் தான் வெறி பிடிச்சி போயிடான். ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறே. கசமாயி போயிடா உள்ட்டு கதானே. கசமா ஏமா ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைக்கு தானே சனியை முடிச்சவனுங்க. அது சுத்தி இட முடியா. உள்ள போய் சொல்றா. உள்ள போய் காரி முடிஞ்ச பையா. இது என்ன மலையனூர்ல அங்காள அம்மா போய் படுக்கு போட்டுக்கிறது அந்த மாதிரி படுத்துக்கிச்சு கோயந்த போய். அந்த ஜாட்டியா நம்பியா. உனக்கு என்ன தான் பிரச்சனை. ஐயோ வெறி பிடிச்ச நாயா. எடுத்து 2 பையன் அவன யார்றாவன். தொடப்ப கட்டா இங்க கூப்பிடான. அம்மா வெறி மாப்பிள்ளைக்கு மாமன மேதான் நினைச்சுக்கிறேன்யா. அப்படி இருக்க ஒரு பிள்ளை இடத்தில் இப்படி நீ அயல் அடிச்சிட்டு நீ பட்டப்படி முடிச்சுட்டு நீ தாய் தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த அயலத்துல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கிறியா, பழகிருக்கிறியா, நடந்திருக்கிறியா அப்படின்னு உன்னை நான் சோதனை செய்து சத்தியமா சோச்சிதாம்பா சோதனை செய்து பாத்தீங்க. உன்னை சோதித்து பார்த்தோம்பா. இவ்வளவுதானா? ஆமா, வேற எதுவும் கிடையாது. வேற ஒன்று. சரி அம்மா, சரி நடந்து நாட்டு புறப்படுங்க. ஆனந்தா இதை பாருங்க, எனக்கு ஒன்றும் பயமாக இருக்கிறது, ஒரே பதட்டமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏமா நீ வாய் தவறி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வச்சுக்க. உங்க அப்பா என்ன சொன்ன அம்மா, நான் யார் இடத்துல சொல்லவே மாட்டேன். புறப்படுங்க. இல்லப்பா, இதை பாருங்க, இங்க நடந்த உண்மையை யாருக்கிட்டையும் எடுத்து சொல்ல மாட்டேங்குது. எனக்கு ஒரு சத்தியம் சொல்லி விட்டா தான் நம்பிக்கை. ஆமா. சரி அம்மா, உங்கள் விருப்பப்படியே அப்படியே செய்து தரேன். இங்கு நடந்த விஷயத்தை யார் இடத்துல நான் சொல்ல மாட்டேன். இதுவே
நியாயமா இது? ஏண்டா இது நீதியா? பெற்றெடுத்த தாயா வளர்த்த தாய் அல்லவா? உன்னை பெற்றெடுத்த தாய் சின்ன சின்ன குழந்தைகளை இருக்கும்போது பச்சளை குழந்தை உங்களை விட்டு பிரிந்து விட்டார். உன்னை வளர்ப்பதற்கு தாய் வரும் என்று இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் இரண்டாந்தரமாக திருமணம் செய்து வந்தேன். 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயை விட வளர்த்த தாய் தாண்டா உனக்கு பெருசு. வளர்த்த பாசம் பெருசு சொல்லுவாங்க. ஆனா வளர்த்த பாசத்தை துச்சமாக நினைச்சு தாராளமாக நினைச்சிருக்கிறான் தருதல பையன். என்னுடைய தாய் உயிரோடு இருந்திருந்தால் என்னை எப்படி எல்லாம் வளர்த்துப்பாருன்னு தெரியாது. ஆனால் தாய் இருந்து விட்டார்கள். அந்நாள் முதல் இன்னார் வரை என்னை எப்படி எல்லாம் பாடு ஊட்டி சீராட்டி தாளாட்டி அன்னமூட்டி எப்படி எல்லாம் வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட தாயை நான் தவறாக நினைப்பேனா? தாராளமாக நினைத்து விட்டாயே. ஐயோ அப்பா இல்லையப்பா. எங்க அப்பா ஒரு வார்த்தை. எங்க அப்பா ஏன்டா அப்பான்னு கூப்பிடுற? அப்பாடா தாத்தான்னு கூப்பிடுறான். மென்டல ஏண்டா ஐயா ஒரு வார்த்தை எனக்கு கல்யாணம் வேணும் அப்படி ஒரு கல்யாணம் வேணும் ஒரு ஆசை வந்திருந்தா நம்மளால சொல்லிருக்கலாமே. உங்களால சொல்லிருக்கலாமே. திருமணம் செஞ்சு வச்சிருக்க போறோம். இவனே நம்பாதீங்கப்பா அவளையும் நம்பாதீங்கப்பா. அவன் நல்லவளே கிடையாது தாயா கிடையாது. அவன் தாயில பேய். அவன் ஒரு தாசி. நானே எனக்கு பகையானே அந்த தெய்வ வராமல் கிடந்தா வந்துவிட்டார். என்கிட்ட சொல்லிடணும். இது உன் தாய் மாமா, உன் தாய் மாமா சொல்லிடணும். உன்னுடைய தாய், உன் தாய் என்ன சொல்லிடணும். நம்ம கோட்டையில் காவல் இருக்கிற அறிவாளி அவனுக்கு சொல்லிருக்கணும். உனக்கு இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முன்னனுப்பி பெண்ணு என்று நாங்கள் அனைவரும் அழகு பார்த்திருப்போம். அதை விட்டுட்டு தாய் என்று பாராமல் வேற ஏதோ ஒரு பெண்ணை காதலிக்கல போய் போய் அம்மா கூட சதி செய்து வராம அமைச்சரே இவன் மகன் என்று அனுப்பதற்கு எனக்கு வேதனையாக இருக்கிறது.
ஆனால் இந்த நாட்டில் தள்ளி உட்காரு எழுத்து பையன் நினைச்சிட்டு போறாரு. இவன் நாட்டில் இருக்கக்கூடாது. ஐயரே. இவனை சிறு சிறு சித்திர செய்தி இந்த நாட்டை விட்டே கடத்தி விடு. நான் வரவா? ஏய், ஏய், ஏய். மாமா யாருக்கா? ஆமா. யார் மாமா? நான் மாமாவா? ஆ? நானா மாமா? ஆ? எங்கடா இருக்கிறான் மாமன்? அன்று மாபெரும் சபையறிய மணிப்படி சுட்டு சொல்லும் போது ஏய், அன்னைக்கு தெரியல இந்த மாமன். மாமா. அன்னைக்கு என்ன சொன்னார்? தாய் மாமா நான், நாய் மாமா நான் கேக்குறேன். மாமா நான் அது கேட்ட பரவாயில்லைங்க. நீ ஒரு எச்சேலியான், அவன் ஒரு நாய் நக்கணும் இல்லையா? இப்ப யாருன்னா கேட்டாங்க நாய் நக்கணும் இல்லையா? ஏய் மறக்கலாமாடா? ஆமா, உண்மைதான். உசுறு போற வரையில மறக்கக்கூடாது அதை. கேட்கலாமாடா? கேட்கலாமா? மனிதனாக பிறந்தால் ஆணவம் இருக்கக்கூடாது. ஆமாங்க. ஏதோ ஆணவம் இருந்ததுக்கா அவசரத்தால் ஆ. புத்தி எழுந்து ஏய், தவறாக பேசி இட்டக்கால் செருப்பு என்று சொன்னாச்சே. ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, கோபத்தில் குணத்தை இழக்க கூடாது சொல்லியிருக்காங்க பெரியவங்க. உண்மைதான். இது ரெண்டுத்தையும் ஏந்துட்டா மனுஷனா வாழவே கூடாது. எதுக்கு? நான் எப்பேற்பட்டவன் நல்லவன் என்று உங்களுக்கு தெரியும். யார் நல்லவன்? நான் நல்லவன். நீயா? நீ நல்லவன் தானே நான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பச்சை வந்து நான் எங்கேயுமே பாக்கலடா. அட பாவி, நீயுமா? அட பாவியா? யார் பாவியா? யாரா பாவி? ஒரு- ஆனா நீயா? ஒரு இட்லி சாப்பிட்றேன்னா, நீ 4 இட்லி சாப்பிட்றனா அதுல 2 இட்லி அவர் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துருங்க. ஒரு டீ ஒன்று சாப்பிட்றனா அவருக்கு ஒரு பாலாச்சு சொல்லணும். ஆ. ஒரு பிஸ்கட் ஒன்று வாங்கி தரணும், ஒரு பட்டர் பிஸ்கட் ஆச்சு அவர் வாங்கி கொடுக்கணும். நாய்க்கு போறது. நீ ஒன்டே சாப்பிட்டா எப்படி அந்த வயிற்று செலுத்த அவர் பேசுறாரு? அப்படி கிடையாது. அப்படி ஏய், அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வேணாம். கிடையாது. உனக்கு அதெல்லாம் நாங்க கேட்கல. அதெல்லாம் நாங்க ஏன் கேட்கலாம்? அதானே. வேற என்ன கேக்குறேன்? ஒரு கோட்டை ரூபா நீ கட்டி கொடுத்து நாங்க எங்க நடிக்கிறோம். நாயா, குடிக்காத நாயா, ஏன்டா குடிக்கிறீங்க? குடிச்சு விட்டா நான் செத்து போறேன். என்னடா சாவ போற நீ? யாரு? நீ குடிக்கிறதுக்கு குடிப்பாக உடலுக்கு இருக்கும். குருநாதா. குடிக்காத. எங்க இருந்து தெரியலையே. ஏய், குடிக்கலான்னு தெரியாது. குடியாரம் சாவு கூட போக மாட்டாரா அவரு? சாவு கூட போக மாட்டேன். குடிச்சவங்க எழுந்து வந்தா கூட ஒண்ணு நின்னு பேச மாட்டாங்க நானு. பின்ன நீ ஒழுங்கா இருந்தா தானே பேசு. ஏய், நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன். நீங்க ஆ. நீ அப்படியே வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே சாராயத்தை ஊத்தி சூத்து மேல ஊத்தியாம. என்ன பாத்தீங்க நீ? நான் பாத்துக்கிறேன். எப்போ? முந்தா நேத்து. சரி, வேற யாரா பார்த்து சொல்லி கிடப்பேன். குடிக்காதீங்களா? ஏன்னா குடிச்சு உடம்பு கெட்டு. தாய் மாமனுடைய ஏய், தாய் மாமா உறவு வேண்டும் என்பது எப்பேற்பட்ட உறவு தெரியுமாடா? உடல் உருவமாயிட்டா. அடா தொடப்ப கட்ட தாயினுடைய ரத்த பாசத்தை உறவுடா. ரத்த பாசம், ரத்த தாயே பாசம். போனாலும் அந்த பிள்ளைக்கு உறவாக இருக்க அத்தா பாசா. அப்பேற்பட்ட உறவை சுத்தமாக மதிச்சாடா. தருதலா நாயே. இனி நான் உடனே வருவடா. போக. முடியாதா? அந்த நாட்டை விட்டு
நாட்டுக்கு வந்து ம், உன் தங்கை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்தாய். ம். இங்கேயே வந்து எங்களுக்கு இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கார். டேய், சின்ன செடியா இருக்கும் போதே நெகத்தால கிள்ளி போட்டுடணும் அதை. அது என் அப்பா செஞ்ச தவறு. என்ன அது மரமானதுக்கு அப்புறம் கோடாடு எடுத்து வெட்டுறவங்க கிடையாது நான். நீ சின்னதா எனக்கு புள்ளி வைக்கும் போதே உன்னை ஒழிச்சு கட்டணும் நான் முடிவு பண்ணேன். ஆமா ஆகையால் கடை உன் குடும்பத்தை கலைச்சேன், உன் குடும்பத்தை சூழ்ச்சி வச்சேன், உன்னையே பத்து கதியாக்கி விட்டேன். இனிமேல் கொண்டு உனக்கு துணையான சொல்வதற்கு யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. அனாத நாயே, பெரிய முகத்தையே நீ விழிக்க கூடாது. ஏய், அவர் முகத்தை கடைசியா பாத்துக்கடா. அவர் இருப்பாத இல்லாத போயிடுவார தெரியாது. ஏன்டா ஆஹா. இதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருப்போமா இல்லாத போயிடுமோ, இல்ல நான் வெளிநாடு போயிடுவோம். அது சொல்லணும். நீ என்ன இனிமேல் கொண்டு இந்த நாட்டில் ஒரு கிட கிடையாது. போடு 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 நல்லா போட்டு தட்டு போடு. போடா போடா படாத அடிச்சுடுவோம் நாங்க. போடா அச்சுரும் போடா. ஏய், ஏய் போடா எங்க இருந்து பாக்குற போ. ஏய், இப்ப போறேன், மீண்டும் வருவேன். ஆ, ஆனா மீண்டும் நான் வந்தா ம். ஒக்காலா போய் நாய் அடி பேடி தான் உங்களுக்கு. சொல்லிட்டு போனா ஏய், ஏய், ஏய். போட போய் சண்டை போடு. டேய், இப்போ தானே எனக்கு பால் மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பால் பிய சாப்பிட ஏய், பால் பழமோ நாளைக்கு கட்டுமாத்தில் அலக்கி நான் லோல் அடிக்கிறேன். எனக்கு காது கேக்குதா வாய் வயிற்றுல ஊசி போடுறவன் ஏய், வராங்க. பாலை பழம் சாப்பிட்டது போல தெரியுமா? எதுக்கு? மன்னர் குடும்பத்தை பிரிச்சாச்சு. பிரிச்சாச்சே அந்த கேட்டு பையன் ஒருத்தன் ஒருத்தவன் தான். அவனை வயசு கட்டிட்டாங்க. ஐயா நமக்கு தண்டா கொண்டாட்டுமே. அதுக்கு தான் பிளான் பண்ணி விட்டேன். உங்களுடைய தங்கச்சி ஆரவல்ல இருக்கிறார்கள் அல்லவா, ஆமா. அவங்க கிட்ட சொன்னா அவங்க பாத்துக்குவாங்க. சரிடா, ஆமா. இருந்தாலும் தங்கச்சி கூட இருந்து ஒரு துணையா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். எனக்கு தலைக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்குது. நீ போய் 10 நிமிஷம் போ, நான் பாத்துக்கிறேன். நம்முடைய மகளுக்கு கண்பரு போய்விட்டது. நம்முடைய மகனை எப்படிலாம் வளர்த்த, எப்படிலாம் பாலுக்கு சீரடி தங்கத்திற்கு தாராட்டி வளர்த்த. அவன் என்ன செய்தான்? தாய் என்று பாராமல் உன்னை தாரமாக நினைத்தான். நாட்டை விட்டே கடந்துட்டோம். இதை நினைத்து என்னுடைய மனதில் பெருத்த குறை கவலை. உண்மைதான். இந்த கவலை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த ஆரம்பத்தில் மருந்து இருக்கிறது. இந்த மனக்கவலை போக வேண்டும் என்றால் மருந்து ஐயா ஐயா மருந்துனா பயப்படாதீங்க. மருந்து என்று பயப்படாதீங்க. மருந்து பண்ணீங்க. மருந்து என்று ஒன்று தெரியுமா? என்ன? முக்கையா தயாரிக்கப்பட்டேன் மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய ஆமா எங்க அம்மா என்னடா இவ்வளோவா முக்கிய வச்சுக்கிறாங்க? ரொம்ப நேரமா முக்கி கிடக்கும். மாப்பழ வாழை அதனால் தயாரிக்கப்பட்டது முக்கணி சாறு. ஆமா ஐயா. அந்த முக்கணி சாறை அறிந்தினால் என்னுடைய மனக்கவலை தீர்ந்துவிடும். மூணு சிட்டிக்கு போட்டுக்கிறேன். ஒன்னாவது பாய்கிட்ட வேணும் கொடுக்குறான். 3 சிட்டிக்கு மருந்து இதை நீ கொடுத்தா எல்லாரும் குடிச்சுட்டானா போதும். நீ சொல்றத மட்டும் தான் கேட்பா, வேற எதுவுமே கேட்க மாட்டான். நீ குடி, நீ போய் குடி. இதுதான் அந்த முக்கணி சார். இதான் இதை அறிந்தினால் இதான் எங்க அம்மா முக்கணி சார். அதான் முக்கணி சார். இதை அறிந்தினால் மனக்கவலை மறந்து போயிடுங்க.
பழைய மோர் சோம்பா இருக்கும். நீங்க மூக்க புடிச்சு குசு விட்டுருங்க. புடிச்சிருங்க. நீங்க புடிச்சிருங்க. இதை அறிந்தினால் என் மனக்கவலை பறந்து போயிடும். பூமி ஆடுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னன்னு ஆட போட்டு பாரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுத்துவோம் இரு. என் மனமாகப்பட்டது சந்தோஷமா இருக்கு. அப்படிங்களா? அரவல்லி உன்னை உன்னை கண் தேடுதே என் உள்ளம் வாடுதே. என்னை காணவே உள்ளம் நாடுதே. உன்னை கண் தேடுதே உள்ளெழி காணவே உள்ளம் நாடுதே. இப்போதுதான் என் மனசு சந்தோஷமா இருக்குது. உனக்கு எனக்கு சந்தோஷம். உன் மனசு சந்தோஷமாகி விட்டது. உனக்கு எனக்கு இந்த ஆரவழிக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி விட்டீங்க. நியாயமாக இது, நியாயமாக. எப்படி மாதிரி ஆரவல்லி உனக்கு சஞ்சலமா? சஞ்சலங்க, சஞ்சலம். இந்த பாவிக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டதே. நான் என்னங்க செய்தேன்? என்னாச்சு? இந்த நாட்டு மக்கள்லாம் எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? எப்படி பேசுறாங்க? ஐயோ, அவ 60 வயது கிழவனை கட்டிக்கிட்டா, அந்த கிழவன் திட்டு ஒன்று போட்டு செத்து போயிட்டான்னா, இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோட அத்தனையும் அவன் மகன் போனானே, அவன் வந்து எடுத்து போயிட்டா. இந்த பாடி நடுத்தர நின்றுமா போறாங்க. இந்த ஊர் மக்கள் எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? ஐயா, அது மட்டுமா? நாதார் பொண்ணு, பொறம்போக்கு பொண்ணு, பொண்ணு இல்லாத்து விதி இல்லாத்து அண்ணனை கூட்டு நாட்டுக்குள்ள வந்துட்டா. அவன் செத்துட்டானா? அவன் நடிச்ச நாராயண தான் நிக்கணும். அவனுக்கு யாரு? நான் என்று அனுமதிக்கோ. அதை நாட்டு தான் மக்கள் பேசுவது உண்மைதான். ஐயா. எனக்கு வயசு 60. எப்படி மனைவிக்கு வயசு 20. ஒருவேளை நான் திடீர்னு செத்தேன். ஏழு காலையில ஏழு அவசரமா பேசுறீங்க. திடீர்னு செத்துட்டேன். அடி தோக்கணுமா நாட்டு விட்டாத பாரு. ஆமாங்க. தருதல மகன் வந்தாலும் வருவான். பார்த்தா நாட்டுக்கு அவன் தான் உரிமை. வருவான். ஆமா. நாட்டு பக்கம் சொல்லக்கூடாது. ஆமா. இந்த நாடு நகரம் உப்பு தட்டி கல் வருவாடு. இப்ப யார் மிதிக்குது? உங்க பேர்ல தாங்க. என் மேல இருக்குது. அது இதோட மேல இருக்கக்கூடாது. ஆ. அத்தனையும் என் மனைவி தரணும். இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரக்கூடாது. அத்தனையும் உன் மேல தான் இருக்கணும். வேண்டாம் எழுதுமா? வேண்டாங்க, வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிற என் சக்கா தருவா. ஐயோ ஓடியாண்டா, இந்த கைடு பண்ணி கட்டுறான். இந்த கைடு பண்ணி ஏமாத்தி இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வர ஒரு அத்தனை எழுதி வாங்கி போட்டா அப்படின்னு இந்த ஊர்ல அவர் வாய் கொண்டு போய் பேசுவாங்க. வேணாம், வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அடிச்சு அப்படியா? அப்படி அந்த தேவனா ஜெயிச்சாரு. நான் ஜெயிச்சு வாங்கி போடுறேன். ஏய், உனக்கு தெரியாது. மருந்து வேலை செய்து அப்படியா? அரவல்லி, நம்முடைய நாட்டு மக்கள் உன்னை கேவலமாக பேசவே கூடாது. பேசக்கூடாது. அது என் மேல இருந்தானா உன் மேல இருந்தானா? இதே யாரு? யாரு? தெய்வம்டா. தெய்வம். தெய்வம் ஐயா, அந்த தெய்வம் எதுக்கு? எதுக்கு அது? யா, யா. அந்த தெய்வத்தை கீழே தூக்கி கடாசிட்டு கடாசிட்டு அம்மாவை தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தெத்தரவா சூட்டச்சு மூதேவிய திருவீதி உலா சுத்தி வந்தா சுத்தி தெய்வங்க அது. அப்படி தெய்வம்டா. யாரு? புத்தாமி ஓத்தச்சே பத்தனே பராசக்தி. இந்த தெய்வமே இல்லைன்னா என் குடும்பம் எப்போ மண்மேடா போயிட்டு இருக்கும். தெய்வ முண்டை வந்து மண்ணா என் தெய்வம் இது. டேய் கொண்டு வாடா பத்தட்ட. எந்த பேக்ல இருக்கு?
சூப்பரா எழுதணும். எழுது. இங்கிலீஷ்ல வேணுமா, ஹிந்தியில வேணுமா, தெலுங்குல வேணுமா, குஜராத்ல வேணுமா, தமிழ்ல வேணுமா, இல்ல விழுப்புரத்துல வேணுமா, இல்ல திண்டிவனத்துல வேணுமா, அது நான் காஞ்சிபுரத்துல வேணுமா, செங்கல்பட்டுல வேணுமா? நீ தமிழே திருத்தமா இது போதும். தமிழே எழுதி விட்டா போறோம். நாங்க அங்கங்க ஒரு இது இருக்கு எங்கள்ட்ட. அது வந்து ஆண்டிங். ஆண்டிங்களா ஆண்டிங்களா ஆண்டிங்க. நான் இங்கிலீஷ்ல வாய் வச்சுக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன். ஐயா அம்மா பா குனி. என்னடா மொத்தாந்தரமா குனி என்ற உன் எதிரே எனக்கு குனிய சொல்றேன் இந்த பொட்ட பையன் எதனா ஒண்ணே குடினே ஒண்ணு புரியல. ஐயா எங்க குனில வச்சா எங்க குனிச்சானா? எங்க நான் குனிஞ்சி பார்த்தேன். எங்க குனிஞ்ச நானு? எந்த இடத்துல நான் குனிஞ்சி பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? அம்மா எங்க பார்த்தேன்? எனக்கு தெரியாது. எந்த இடத்துல பார்த்தேன்? எந்த இடத்துல பார்த்தேன்? எனக்கு தெரியாது. எந்த இடத்துல பார்த்தேன்? வாலி எங்க பாக்குறாரு? வாலி நம்ம கேட்கணும். அம்மா நீ குனி ஸ்டாண்ட் கிடையாது. அப்படி ஸ்டாண்ட் இல்லாத எப்படி ஏறுது நீ? ஸ்டாண்டா? ஏமா நம்ம வேலை ஆகணுமா டேபிள்மா ஆமா ஆமா டேபிள் கிடையாது. தூக்கு அம்மா வெயிட் எடுத்து நீ வா பட்டுடுவா. நேரம் ஆகுது இல்ல பட்டுன்னு வாங்க மாமா. குனிய நம்ம வேலை ஆகணுமா ஆகட்டுமா நேரம் ஆகுது. குனி என்ன வாட்டம் அப்படியே வால்பட்டியில உட்கா போதும். வீட்டுக்கு வாசல் ஜன்னல் ஒரு அடியில ஒரு ஆஃப் பண்ணிக்கலாம். பிள்ளையார் சுழி. வெள்ளையார் சுழி இல்ல வட்ட சுழி பிள்ளையார் சுழி அதான் பிள்ளையார் சுழி. ஐயா நீங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே விஜயபுரி நாடு. விக்கிற வண்டி நாடு. விக்கிற வண்டி இல்ல அது பக்கத்துல அது முட்டத்தோர் அண்ணா ஊர் அது விழுப்புரம் ஆசாரங்குப்பம். கம்மநாட்டி விஜயபுரி நாடு விஜயபுரி நாடு. மை கிடையாது நாடு. அங்கதான் இருக்குது மையா மை அது வந்து டேங்க். விஜயவர்மன் மன்னர். விக்கிரவர்மனா? ஆமா டேய் விஜயவர்மன் விஜயவேர்மர் மன்னர். வர்மர் வர்மர். இதெல்லாம் வேறு ஹிந்தி தெலுங்கு விழுப்புரம் எல்லாத்தையும் இது வேணாம் இந்த நாடு. இந்த நாடு. நாடு இந்த நாடு. இந்த நாடு. இந்த ராடு. இந்த ராடு 20 mm ராடு 10 mm ராடு ஏது 10 mm கட்டு 10 12 mm கட்டு 10ன்னு இந்த இந்த நாடு நாடு. நகரம். நாடு நவுரம். நாடு நவுர்தா நாடு நகரம் நகரம். ஐயா அப்புறம் உப்பு சட்டி கல் வரகோடு. உப்பு சட்டி கல் ஆமா வரும். உப்பு ஜட்டி பேண்ட் டிராயர் உப்பு சட்டி கல் வரகோடு உப்பு சட்டி கல் வரகோடு. அனைத்தும் அனைத்தும் என்னுடைய மனைவி ஆரவல்லிக்கே உரிமை. அது சொல்லாதுங்க. உங்க மனைவி ஆற வலிக்கு சொல்லிட்டா ஓடி போன உங்க மகன் திரும்பி வந்தாலும் வருவான். அச்சி நாட்டை புடிங்க மூடுவான். அதனால ஆற வலிக்கே சொந்தம் கேட்கிறேன் நான். சரி ஆரவல்லிக்கே சொந்தம். ஆற வெள்ளிக்கே சொந்தம். வெள்ளி இல்ல பித்தளைக்கு ஆரவல்லிக்கே சொந்தம் ஆற வள்ளி வள்ளிக்கே சொந்தம். என் சுயநடுவனுடன் என் துயுனுடன் எழுதி கொடுத்த ஏறி கொடுத்த ஏரி வந்து ஏலம் விட்டுக்கிறாங்க ஆட்டாங்க எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம். சுக்கர விக்கிர பத்திரம். ஆமா சுக்கர நவகரகனாங்க சுக்கர விக்கிர பத்திரம். இதுல வேற திண்டிவனத்து மொழியில் ஏதுவா காஞ்சிபுரத்து மொழியில் ஏதுவான்னு கேக்குறேன். இப்படிக்கு இப்புடிக்கு கல்குட்டு புடிய இப்படிக்கு இப்படிக்கு சாட்சிகள் ஜாட்சிகள். ஆமா ஜார்ஜி சாட்சிகள். ஐயம்மா தெரிஞ்சுப்பா. ஐயா நான் போட்டுறேன். ஏற்றிட்டேன் நான். சாட்சி பண்ணல. ஆமா சாட்சி போடு. போதுமா போதுமா? ஏய் ஏய் என்ன செஞ்சீங்கடா அவர் தான் சாட்சி இல்ல போடுனாரு. படுத்துக்குன்னு போடான் சாட்சிக்கு ஏத்து போடுறேன்னா சாஞ்சி போடுறாங்க. சாட்சி கேட்டு இப்படிக்கு சத்தியா. ஏய் ஏய் என்ன பொம்னேட்டி பேர் எதுடா ஐயா நீங்க ஒரு தடவை போட்டுருக்கோம். இப்ப நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் நாங்க போடுவோம். போதுமா? ஐயா எழுதி கொடுத்துட்டீங்கல்ல. நாட்டு மக்கள் இதோட மதையை பத்தி தரகுறா பேசவே கூடாது. இதோட தாத்தாரு எடுத்து போவோம். நீங்க பயப்படாதீங்க. அரவல்லி போதுமா?
இது உன்னை யாரும் மாற்றவே முடியாது, அசக்க முடியாது. அதுக்கும் உங்களை பார்க்க முடியாது. இந்த ஆரோக்கியம் எப்படி உங்களை பார்க்க வேண்டும், எப்படி நீங்க கூட பேச வேண்டும், உங்களை கட்டி எடுக்க வேண்டும், ஒரு முத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாயா தெய்வம், குல தெய்வம், குல தெய்வம். எப்படி என்னங்க அத்தா துதிரல யார யார தொண்டையில அவங்கிட்ட பேச உனக்கு எவ்வளவு திமிரடா, உனக்கு எவ்வளவு கோழிப்பட, உனக்கு கேட்டி போட்ட என் தின்னு பையா. ஏய் எனக்கு என்ன வயது? எனக்கு வயது 60. எனக்கு என்ன வயது? 20. 60க்கு 20 கொட்டு போகுமா? ஒற்று போகுமாடா? ஒற்று போகுமா? தொட்டு தாலி கட்டிய கணவன் பாராமல் எட்டி ஓடிக்கிறியே. யாரு தொட்டு தாலி இருந்த கடமை? யாருடா? யாருடா? ஏய் யாருடா? யாரு தொட்டு தாலி கட்ட கடமை? ஒட்ட மாட்ட பிஞ்சு போடுது. ஆடா கட்டி என் பொட்ட பையா தொட்டு தாலி கட்டானா தடி அடி 3 தாலி ஒரு பேர்
அதும் வாழ்க்கையினும் ஓடும் வாழ்க்கையனும் ஓடும் திருவாடு. இதுதான் திருவாடு. இந்த திருவாடை எடுத்துக்கிட்டு இந்த திருட்டு என் கழுத்து என் பொட்ட பையன் தெரு வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்தது அப்படியே போயிடணும். தெருவா அப்படியே தான் போயிடணும். ஆனா இந்த பணக்காரன் ஆயிடுவான். யாராவது ஒரே ஒரு நையா பைசா போட்டீங்களா? தெரியல ஒரே ஒரு பைசா போட்டீங்களா தக்காளி தெருவில் அந்த ஊர்ல நடக்கிறதே வேற. நான் ரெண்டாவது ஓடல கட்டி இந்த கட்டி அட்டின்னு பாருங்க பாட்டு. அது அவர் தான் ஒரு 10 வருஷம் பச்சு இந்த கட்டிதான் பாக்குறேன். 10 வருஷம் பச்சைமா இந்த கட்டிதான் பாக்குறேன் அவரு. ஏன்னா அப்படி 14 வயசுல தீர்க்குது பக்குவம். நீ யாரு
உலகில் திருவோடா இல்லறம் ஏற்கும் எயிலரசி பெண்மர்கவி கண்பின் பூங்காவில் காவியம் பாடும் கண்ணின் தமிழ் பெண்களி மானந்தார் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்த வீர மங்கையர் தலகங்களி பார்த்தாயா இந்த உலகில் பெண்ணாக பிறக்க கூடாது அப்படி பெண்ணாக பிறந்தாலும் பாவி போன்று வாழவும் கூடாது பார்த்தாயா இறைவா இறைவா இறைவன் என்னுடைய கரத்தில் திருமுறை ஏற்றி இப்படி வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டவா, துடித்துக் கொண்டிருக்கிறேன். போகலையா இந்த நாட்டில் இருக்கிற
என்னுடைய நாடு. யாரு உன்னுடைய நாடு இது? ஓ நாடா? ஏன் நாடு? ஓ நாடா? இப்போ ஓ நாடா இது? நீ குத்தக்கு மூட்டை கட்டுக்கடை கொண்டு போட்டியா? புடிங்க நீ சம்பாதிச்சு புடிங்கண்ணா அடிக்கிற ஒரு பாடு. போகணுமா இல்லையா? ஆமா, உங்களுடைய மனைவி முதல் மனைவி எப்படி இருந்தா? என் முதல் மனைவி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் பரலோகம் அடைந்து விட்டாள். உங்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பரலோகம் அடைந்து விட்டாள். ஆண்டு விட்டாள். உன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மாண்டவில்லை. இந்த ஆளவன் என்ன செய்ய தெரியுமா? பால்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். என்னுடைய மனைவி தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் என் மனைவி மாட்டிவிட்டார். இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி பால் விஷம் கலந்து என்னுடைய முதல் மனைவியை கொன்று விட்டாய். என்னுடைய மனைவி உங்களுக்கு என்ன செய்தான்? உன்னுடைய மகள் இருக்காத ஆனந்தி, அந்த ஆனந்திக்கு நிலைமைக்கு ஆளாக யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அப்படி என்றால் என்னுடைய மகளுக்கு கண் பார்வை போனதுக்கு காரணம் இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் இருக்கானே ஆனந்தன், அவன் ஒரு ஐயோ பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய மகன் ஆனந்தன் ஒரு நிரபராதி. ஐயோ பாவம். ஆமா, அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் இந்த நாட்டு விட்டு சொல்லு. பாவி, அப்படி என்றால் என் மகன் அந்த தவறு செய்யவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி என்னுடைய மகனுக்கு வெம்புவாள் விழுவாள் மேலே விழுந்து குருளவாள் என்றால் ஒருவன். அப்படிப்பட்ட பெண்ணை நம்பாத என்றார். சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கின்ற பெண்ணை நம்பாத என்றால் ஒருவன். சேலை கட்டிய மாதனை நம்பலாம், சேலை கட்டிய மாதனை நம்பாத என்றால் ஒருவன். இந்த பாவி நல்லவளுடன் திருமணம் செய்தேனே, எனக்கு இன்னமும் வேண்டும், இன்னமும் வேண்டும், எனக்கு இன்னமும் இன்னுமா இன்னமும் தானா?
அந்த ஆலயத்தில் அம்மனை வணங்கினான். நிச்சயமாக அந்த பார்வை கிடைக்கிறது பார்க்கலாம். ஆமா உலகை காக்கும் வகைவழி அதில் புன்னகை பக்தா, என்னையே வணங்கி வந்த காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவருக்கு கண் பார்வையில்லாமல் மகமணிவர் கொடுத்த சாபத்தினால் தெரியாமல் அன்று விடுகிறார். அவருக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய மலர் அந்த மலர் மூத்தமணி தானாக தன்னுடைய பாதத்தில் வந்து விடுமா. அந்த மலரிடத்து சென்று அதிலிருந்து ஒரு சாலை எடுத்து அவள் கண்ணிலே விட்டால் கண்பார்வை கிடைக்கும் என்று சாவை மோற்றும் ஆகிறார். அந்த பாகிர மலரை கேள்வி நான் அறிவித்துக்கிறோமா மகனே? ஆமா, ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் இப்பொழுது என்னுடைய பாதத்திற்கு பாரிஜ மலரை என்னுடைய கரத்தால் நான் தருகின்றேன். பெற்றுக்கொள். செய்யாத குற்றத்திற்காக இந்நாட்டு மன்னர் என்னை தவறாக என்பதை சந்தேகப்பட்டு விட்டாரே. எல்லாம் ஆண்டவன் செய்த சோதனைகள். இறைவா, நான் நெருப்பை என்று சந்தேகம் கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லையே.
மண்ணிலே சந்தியக கோழி இது சந்தோஷ கேளி தன்னையே சந்தேக கோடி இது சந்தோஷ கேளி உயிருக்கு சந்தேக கோடி இது சந்தோஷ கேளி இதை மறந்தவர் வீடு முகம் வளர்ந்திடும் காடி வளர்ந்திடும் காடி சந்தேக கோடி அந்த மாரியான மலரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்று வெகு நாட்கள் ஆகின்றது. அங்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று ஒன்றுமே புரியாமல்